ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நமது இந்திய ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள யோகங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து குரு பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்களையும் குரு திசை யாருக்கு சுபமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை பார்க்கணும். நன்மையான அமைப்பில் இருக்கும். அதில் குரு பகவான் சொன்னாலே குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்வை பாப விமர்சனம் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் முழு முதல் சுப கிரகமா இருக்கு ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை. அந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எந்த அளவுக்கு யார் யாருக்கு பயனுள்ள அமைப்புல இருக்கும், எல்லா லக்னங்களுக்கும் குருவுடைய பார்வையானது நன்மை தந்தாலும் அந்த திசா புத்திகள் எப்படி இருக்குங்கிறதை பார்ப்போம். இப்போ குரு திசையை பொறுத்தவரை குருவுக்கு நண்பனா வரக்கூடியவர்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், இவர்கள் எல்லாமே ஓர் அணியே வரக்கூடியவர்கள். தேவகுரு அணி, அசுரகுரு அணின்னு சொல்லுவோம். அதுல தேவகுரு அணியில தான் இந்த குருவுடைய நண்பர்களான சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அமைப்புல தான் தேவகுருவுக்கு எதிரானவர் தான் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சனி, புதன், இந்த 3 கிரகங்கள். அது போக ராகு, கேது, இவர்கள் ஐவரும் வந்து பாத்தீங்கன்னா ஓர் அணியாகவும் இவர் தேவகுரு அணி அசுரகுரு அணியாகவும் இருக்கு. அப்போ எந்த அமைப்புல இந்த குருவானவர் ரொம்ப சிறந்த பலனை தருவார்னு பார்க்கும்போது செவ்வாயின் ராசிகளான மேசம், விருச்சிகம், இந்த 2 லக்னங்களுக்கு ஒரு சிறந்த அமைப்பு. அதுக்கு அடுத்து சிம்ம லக்னத்துக்கும் குரு சிறந்த ஒரு பலனை தருவார். கடகத்துக்கும் சிறந்த பலனை தருவார். அதுபோக தன்னுடைய வீடான தனுசு, மீனத்துக்கு இவருடைய திசாபுத்திகளில் யோகமான பலனை தருவார். அத்தகைய அமைப்புல இருந்தாலும் அவர் கொஞ்சம் வலுப்பெற்று அமையணும். இவர்களோட சேர்க்கைப்படலாம். அதாவது குருவினால் ஏற்படக்கூடிய யோகங்களை பார்த்துருக்கோம். இருந்தாலும் அதை சொல்லும்போது உங்களுக்கு குரு சந்திரனோட சேர்ந்து இருக்கும் போது வரக்கூடிய குரு சந்திர யோகம் அது இருந்து திசா நடக்கும்போது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது குரு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய குருமங்கள யோகம் இருக்கும்போது சிறந்த பலனை தரும். அதுக்கு அடுத்தது குருவுக்கு கேந்திரங்கள்ல, அதாவது சந்திரனுக்கு கேந்திரங்கள்ல குரு இருக்கும்போது ஏற்படக்கூடிய கஜகேசரி யோகம் அது இருக்கும்போது ஒரு சிறந்த பலன்களை தரும். அதே சந்திரனோட சேர்ந்து இருக்கும்போது ஏற்படக்கூடிய யோகங்கள், இந்த செவ்வாயோடு சேரக்கூடிய குருமங்கள யோகங்கள் இருக்கும்போது மிக அற்புதமான பலன்களை அவங்களுடைய திசா புத்திகளில் கொடுக்கும். இவங்களுடைய சேர்க்கை கேந்திர கோணங்கள்ல இருக்கும்போது அற்புதமான ஒரு தன்மையில் இருக்கும். ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருந்தா இந்த குரு ரொம்ப சிறப்பான பலன்களை தருவார். அதாவது சமுதாயத்தில் நல்ல பேரு, புகழ், அந்தஸ்து, செல்வாக்க கொடுப்பாரு. அந்த திசைகள்ல அவங்க ஒரு வலுவான அமைப்புக்கு வருவாங்க, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான அமைப்புக்கு. அதே நேரத்துல இந்த குருவானவர் பாதகாதிபதியா வரக்கூடிய லக்னம் பார்த்தா உபய லக்னத்துல புதனுடைய கன்னி, மிதுனம், இந்த லக்னங்களுக்கு இவர் பாதகாதிபதியா வருவார். இந்த லக்னங்களுக்கு குரு யோகக்காரராக கிடையாது. அதனால யோகங்களை செய்வது கிடையாது. இந்த குரு திசையானது சற்று வலுவிழந்து இருக்கிற அமைப்புல இருக்கும்போது குரு நன்மைகளை செய்வார். அவர் வலுப்பெற்றிருக்கும் போது இந்த லக்னங்களுக்கு குரு திசை பொதுவான அமைப்புல சிறப்பா செயல்படாது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு துலாம், சுக்கரனுடைய வீடுகளான துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் இவர் ஒரு பாப கிரகமா இருக்கார். அதனால அந்த லக்னங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை. அதே நேரத்துல மகர கும்பங்களுக்கு பொறுத்தவரை ஒரு மத்தியம அமைப்புல இருக்கார். அந்த கும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 11க்கும் 2 கூடியவராக இருக்கார். அதனால அவங்களுக்கு பலன்கள் கலவையான அமைப்புல வரும். தனாதிபதி மற்றும் லாபாதிபதியா வர்றதுனால மகரத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 3க்கும் 12 கூடியவராக வர்றாரு. அங்க ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது. அதனால இந்த லக்ன அமைப்புகளை கணக்கில் எடுத்து பார்க்கும்போது தான் இந்த குரு திசை யாருக்கு எப்படி யோகங்களை செய்யுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். பொதுவான அமைப்புல சொல்லக்கூடிய குரு திசையுடைய பலன்கள்னு சொன்னோம்னா, குரு திசையில அதாவது கோயில், திருத்தலங்கள் மற்ற கும்பாபிஷேகம் செய்யறது, இது போன்ற வேலைகள்ல, அதே மாதிரி சமுதாய பணியில ஈடுபடுறது, பொது சேவைகளில் ஈடுபடுறது, அரசியல் போன்ற பொதுவான அமைப்பு, தலைமை பதவி வர்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவுகள், தொழிலில் முன்னேற்றம், செல்வ புகழ்கள்ல நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் இந்த குரு திசை. இந்த யோகாதிபதியா இருக்கக்கூடிய லக்னங்களுக்கு தான் இது பொருந்தி வரும். அப்புறம் குழந்தைகளால மேன்மைங்கிற ஒரு அமைப்பையும் இந்த குரு கொடுப்பாரு. பூர்வ புண்ணிய அமைப்புகளால் வர வேண்டிய ஒரு விஷயங்கள் எதுவும் இருந்தால் சொத்துக்கள் மற்றும் அது தொடர்பான நன்மைகள் வந்து அடையக்கூடிய ஒரு நேரமா இந்த குரு திசை இருக்கும்.
இப்படி குரு திசையை பொறுத்தவரை அவர் வலுப்பெற்றிருக்கணும், அதுபோக அது யோகாதிபதியா இருக்கணும். அத்தகைய நிலையில வரும்போது, இந்த திசை வரும்போது தான் யோகங்களை தரும். அந்த அமைப்புல தான் இந்த குருவானவர் மிக சுபத்தன்மை வாய்ந்த பலன்களை தருவார். அந்த அமைப்பு ஒரு சிறப்பான அமைப்பு. நன்றி.